ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா சுல்தான் பத்திரிக்கை தான் கிளம்பிட்டோம். எதுக்காக அப்படின்னா நம்ம தளபதியோட லாஸ்ட் படமான ஜனநாயகன் படத்தோட ஃபேன் ஷோட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிக்கெட் வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஃபேன் ஷோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கையில் தான் கிடைக்கும், ஆன்லைனில் நம்மளால் புக் பண்ண முடியாது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விடுவாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ண மாதிரி தான் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயிச்சிட்டோண்டா, நம்ம ஜெயிச்சிட்டோம். லிவியா ரீச்டு கார்த்தூன்ல. ஸோ சீரியஸ்லி ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நம்ம எந்த வண்டியில் போக போகிறோம் அப்படின்னா இதோ இந்த வண்டியில் தான் போக போகிறோம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்கான் நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சூச்சா போயிட்டுருக்கான். ஸோ இதான் இந்த வண்டி தான் நம்ம இன்றைக்கி சுல்தான் பத்திரி போக போகிறோம். ஸோ என்னால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாகிங் பண்ண முடியாது. ஏன் மோட்டோ விளாகிங் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளோட ஹெல்மெட்டு, நம்மளோட கோப்ரோ கேமரா எல்லாமே நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளால் மோட்டோ விளாக் பண்ண முடியாதுங்க. என்னால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கரெக்டாக தேவர்சோலை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். சரி ஓகே கேஸ், இதுக்கப்புறம் போக போக நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ வந்து பண்ணுறேன். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அம்மே, ஸோ நான் பேசுகிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக கேட்குன்னு தெரியல. ஏன் அப்படின்னா மைக்கு எப்படின்னு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் வீடியோ எடுத்தது இல்லை, இப்போ தான் எடுக்கிறேன். நம்ம பத்திரி போய் ரீச் ஆகணும். வெறும் 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ 40 கிலோமீட்டரில் நம்ம போய் ரீச் ஆகிடலாம். என்ன தான் FDFS டிக்கெட்டு கிடச்சாலுமே லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம தளபதியோட லாஸ்ட்டு படம் இது. 2026 உங்களோட ஓட்டு யாருக்குன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நான் படம் FDFS பார்க்குறேன் அப்படின்னாலே அது விஜயோட படத்துக்கு தான். ஸோ இனிமேல் யாரோட படத்துக்கு FDFS போகிறது, யாரோட படத்துக்கு அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்குறது, நான் மேக்ஸிமம் தளபதியோட படத்துக்கு மட்டும்தான் தேட்டரே போய் பார்ப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் போகிறது அவ்வளோவா இருக்காது. இதான் கைஸ் தேவர்சோலை டவுன். ஸோ தேவர்சோலை டவுன் பண்ணுறோம். நம்ம தேவர்சோலை டவுன்லேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளின்னு தான் vlog எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம நேற்று நைட்டு தான் கோயம்புத்தூர்லேருந்து கூடலூருக்கு வந்தோம். இப்போது டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆயிடுச்சு ஈவினிங்கு. இப்போ நம்ம பத்திரி போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு 7 மணி ஆயிரும் கூடலூர் திரும்ப வரும்போது. மறுபடியும் நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர் போகணுங்க. ஸோ கோயம்புத்தூர் போய் மறுபடியும் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நம்ம ஆந்திரா போகணும். ஸோ ஆந்திராவிலேருந்து திரும்பவும் கிளம்பி மறுபடியும் நம்ம கூடலூர் வரணும். எதுக்காக அப்படின்னா படம் பார்க்குறதுக்கு. 9ஆம் தேதி நம்ம படம் ரிலீஸு. ஸோ 9ஆம் தேதி காலையில் 6 மணிக்கெலாம் இங்கே இருக்கணும். இந்த வாரம் ஃபுல்லாகவே ட்ராவலாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளாச்சு இப்படிலாம் ட்ராவல் பண்ணி. பரவாயில்ல, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நின்று டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிள்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். எப்படின்னு தெரில, வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னும் நம்ம டீ பிரேக் எடுக்கல. சுல்தான் பத்திரி இன்னும் வெறும் 28 கிலோமீட்டர் தான் இருக்குது. 28 கிலோமீட்டரில் நம்ம சுல்தான் பத்திரி போயிடலாம். V3ல கார்னரிங் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குங்க. பட் என்ன கொஞ்சம் பார்த்து சேவாக பண்ணணும், இல்லை அப்படின்னா மொத்தமாக போயிடுவோம். இதில் அவன் கொஞ்சம் பெரிய டயர் போட்டிருக்கான் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் நம்ம கார்னரிங் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா போதும். அதாவது சின்ன இந்த மணல் அந்த மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா சறுக்கி விட்ரும். அது இல்லாமல் இவன் வேறு அண்டர்பெல்லி வேறு போட்டிருக்கானா. சின்ன ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்தால் கூட ரொம்ப ஸ்லோ பண்ணி மெல்ல தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. வண்டியோட லுக் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு. பட் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்மையாக கரெக்டாக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கான். நம்ம லோலிட்டா தான் கொஞ்சம் வேலையெல்லாம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இப்போ 2 மாதம் பக்கம் வண்டியை ஓட்டவே இல்லையா, வீட்லேயே நின்றுருந்துச்சு. வண்டியை பார்க்கவே கவலையாக இருந்துச்சு. அடுத்த டைம் வரும்போது வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணுங்க. இப்போ நம்ம கரெக்டாக நலாக்கோட்டை டவுன் வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரே நிமிஷம் இருங்க பார்த்துக்கிறேன். 3:45. நலாக்கோட்டையிலேருந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் பத்திரி போய் ரீச் ஆகிறோன்னு பார்க்கலாம் கைஸ். இது இந்த போலீஸ் ஸ்டேஷன் காட்டு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்களோட லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. அது ஒரு பெரிய கதை, நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த போர்டு காமி கைஸ். அதாவது சுல்தான் பத்திரி 25 கிலோமீட்டர் தான். இங்கே காமி
சுல்தான் பத்தி 28 போட்டிருக்கு, மேலே காட்டு. அந்த போர்டில் 25 கிலோமீட்டர் போட்டிருக்கு, இந்த போர்டில் 28 கிலோமீட்டர் போட்டிருக்கு. என்னடா ஹார்ன் இவ்வளோ சவுண்டாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெதிர்காட்டு பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம வண்டி பெட்ரோல் அடிக்கல. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்லேருந்து பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பெதிர்காட்டில் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். டீ குடிக்கலாமா பெதிர்காட்டில் டீ குடிக்கலாமா? ஓகே, அப்போது பெதிர்காட்டில் நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் அடிச்சுட்டு போக வேண்டியதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெதிர்காடு வந்துட்டோம். இங்கே நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு அப்படியே பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்கும். அதோ அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். கேமராமேன் சரியில்லை கைஸ், நம்ம கை கட்ட இடத்துல திருப்ப மாட்டேங்கிறோம். இங்கே நிப்பாட்டி அப்படியே டீ குடிச்சிட்டு அங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். எதுங்கிட்ட எதிர்காட்டிலேருந்து டீ குடிச்சிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக டிக்கெட் வாங்குற அந்த ப்ரோ கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன் அப்படின்னா வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ பெருகாட் டவுன் முடிச்சு இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்பியார் குந்தில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிளான் சின்னதாக ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னென்னா காலாடா பயந்துட்டேன்டா. என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம பத்தேரி போகிறதில்ல, இங்கே நம்பியார் குந்துலேருந்து புத்தங்குன்னு அப்படின்னு ஒரு இடம் இருக்காமா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ வந்து நமக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே வாங்க ப்ரோ, அங்கே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லியாச்சு. இப்போ லொக்கேஷனுக்காக வெயிட்டிங், லொக்கேஷன் போகிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்ன அப்படின்னா இப்போ நம்ம நிற்கிறது தமிழ்நாட்டில், ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா, அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டர். இதுதான் நம்ம நம்பியார் குந்து தான் தமிழ்நாடு கேரளா பார்டர். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் ஆட்டோ, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ஆட்டோ. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் லொக்கேஷன் அனுப்பி நான் அவர்கிட்ட போனதுமே உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பியார் குந்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்போமா, ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஸோ அவர் அமைச்ச லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்பியார் குந்துலேருந்து 6 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், எனக்கு அங்கே வர வேண்டிய தேவை இருக்குது, அப்போ இங்கேருந்து போய்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நமக்கு டிக்கெட்டு. கைஸ் நம்ம வண்டியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பையன் வந்து பார்த்திங்கன்னா சீட் கோல் போட்டிருக்காரு. ஸோ இதில் உட்காந்து வர்றதுக்குள்ளே பையனோட பேக் வந்து பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு. வீத்திரோட சீட்டு இல்லாட்டினாலே சும்மா அப்படியே கல் மாதிரி இருக்கும். இதில் ஒரு சீட் கவர் வேறு போட்டிருக்கான். எப்படா இருந்துச்சு அஜில்? என்னடா சிரிக்கிற? பையன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷை டைப்புங்க. அது எப்படின்னா இந்த கலர் கலராக இருக்குமே ஒன்று, அந்த மாதிரி. சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு நான் டிக்கெட் வாங்க முடியும் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ் நம்ம இங்கே வெயிட் பண்ணிருக்கோம். இந்த வீட்டோட அழகை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. செம்மையாக இருக்குது இந்த வீடு. நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுங்க. இந்த மாதிரி இல்லை, இதோட ஒரு மினி வெர்ஷனாச்சும் நம்ம கட்டணும். ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது, நம்ம ஒரு வீடு கட்டணும் சொந்தமானு. பார்க்கலாம். ஸோ இந்த வீடு அழகாக இருந்துச்சு, அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோ மீட் பண்ணியாச்சு. ஸோ இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அருண். ஹாய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் நம்மளோட டிக்கெட்டு வாங்கியாச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ கூட 1 hour பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே கிளம்பு நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிக்கெட் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டார். ஸோ ஓகே கைஸ், ஒன் லாஸ்ட் டைம் தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுல்தான் பத்தேரி ஐஸ்வர்யா தேட்டரில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே யாராவது வர மாதிரி இருந்தால் மீட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.